Hello guys, welcome to Madhu's Flavor Lab. இன்னைக்கு நம்ம சேனலில் ஸ்ட்ரீட் ஸ்டைல் எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எக் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட் ஒரு கடாய்க்கு 6 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆன உடனே 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 5 பல் பூண்டு அப்புறம் சின்ன துண்டு இஞ்சியை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பூண்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே 6 பச்சை மிளகாவை பாதியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை, கண்ணாடி பதத்து வரைக்கும் வதங்கினாலே போதும். கண்ணாடி பதமாக வந்ததுக்கப்புறமா ஒரு பாதி கேப்சிகமாக நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு எண்ணெயில் வதக்கி விட்டுக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. மட்டன் மசாலா சேர்த்துட்டு கலந்து விட்டதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் க்ரீன் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. சில்லி சாஸ் ஆப்ஷனல் தான். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு எண்ணெயில் வதங்கட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா 250 கிராம்ஸ் ரைஸை நல்லா குக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ரைஸை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நடுவில் இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸை க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஸ்பேஸில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சின்ன ஸ்பூன்ன்றதுனால 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்துட்டு அது கூடவே 3 முட்டையை சேர்த்துக்கோங்க. முட்டை சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. நல்லா முட்டை வெந்து வர வரைக்கும் கலந்துகிட்டே இருங்க. முட்டை வெந்ததுக்கப்புறமா ரைஸ் எல்லாம் சேர்த்து கலந்து விடுங்க. முட்டை வெந்ததுக்கப்புறமா ரைஸ் எல்லாம் சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு கை நிறைய கொத்தமல்லியை நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டா ஸ்ட்ரீட் ஸ்டைல் எக் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களே இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மதுஸ் ஃப்ளேவர் லேப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.